என்னங்க அந்த போன் எடுத்து அப்படி வைங்க. என்ன இது? எதுக்காக இவ்வளவு புடவை கொண்டு வச்சிருக்க? சாயங்காலம் கல்யாணத்துக்கு போகணும்ல, அதுக்குதான். இந்த கலர் புடவையை கட்டிக்கவா? இதுவா? இதைத்தான் எல்லா ஃபங்க்ஷனும் கட்டிட்டு போற, மறுபடியும் இதையே கட்டிட்டு போவ? அப்போ இந்த புடவை என்னடி புடவை இது? சாயம் போன மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்ப இது செவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்குது. வா. அப்போ இது சுத்தம். அப்போ இது வேஸ்ட். அப்ப இது படுக்கேவலமா இருக்கு. அப்ப இது ஐயோ. சரி, அப்ப இருங்க ஒரு நிமிஷம் வரேன். எனக்கு தெரியாம புடவையெல்லாம் வாங்கி கூச்சிட்டு என்கிட்ட காமிச்சு வெறுப்பேற்றியா? நானாவது நல்லாவது சொல்றதாவது. என்னங்க? என்ன? வாங்க போலாம். எங்க? கடைக்கு. கடைக்கா? எதுக்கு? நான் காட்டின எந்த புடவையும் உங்களுக்கு பிடிக்கல, உங்க மனசுக்கு பிடிக்காத புடவைய நான் எப்படி கட்டிக்கிறதா? அதனால என்ன கடைக்கு கூட்டிட்டு போய் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 10-15 புடவை எடுத்து கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். என்னது 10-15 புடவையா? ஆமாங்க, கல்யாண சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்தடுத்து கல்யாணம் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் உங்க மனசுக்கு பிடிக்காத புடவைய நான் கட்டிட்டு வர முடியுமா? அதனால உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 10-15 புடவை எடுத்து கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். ஐயோ வேணாம், நீ கொண்டு வந்த புடவை எல்லாமே சூப்பரா இருக்கு, அதுவே கட்டிக்கோ. பொய் சொல்லாதீங்க, என் மனசு சங்கடப்படுன்றதுக்காக நீங்க இப்படி பேசாதீங்க. ஐயோ, நான் உண்மைதான் சொல்றேன், நீ கொண்டு வந்த புடவை எல்லாமே சூப்பரா இருக்கு, அதுவே கட்டிக்கோ ப்ளீஸ். வேண்டாங்க, என் புருஷ மனசுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு உங்க சந்தோஷம் தாங்க ரொம்ப முக்கியம். நீங்களே கடைக்கு கூட்டிட்டு போய் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்து கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். வாங்க கடைக்கு போலாம், வாங்க. ஏங்க, உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு? என்ன நீ 1 லட்சம் ரூபாய் இருக்கும். ஓ, 1 லட்சம் ரூபாய் இருக்கா? அப்ப சரி, வாங்க போலாம். மக்களே, உங்க பொண்டாட்டி எது கேட்டாலும் நல்லா சொல்லுங்க, இல்ல என் வாயால கேட்ட கதை தான் உங்க நிலைமையும்.